நானோ பிரில்லியன்ட் அகாடமி திருச்சியின் நீட் JEE ரிப்பீட்டர்ஸ் புரோகிராமில் சேருங்கள். உங்கள் ஒரு வருட தியாகம் உங்கள் குடும்பத்தின் தலைமுறை மாற்றம். பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் முதலமைச்சர் விஜய் நடிப்பில் உருவான ஜனநாயகன் படம் நாளை வெளியாகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜா வழங்க கேட்கலாம். தமிழக முதல்வர் விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படம் பல்வேறு தடைகளை தாண்டி நாளை வெளியாகிறது. இந்த திரைப்படத்தை இயக்குனர் வினோத் இயக்கியிருக்கிறார். இதில் பூஜா ஆக்டே, அமிதாப் பைஜு, பிரகாஷ் ராஜ் உள்ளிட்டவர்களாக நடித்திருக்கிறாங்க. இந்த திரைப்படம் முதலில் ஜனவரி மாதம், அதாவது பொங்கல் முன்னிட்டு வெளியாக இருந்தது. தணிக்கை பெறுவதில் சிக்கல் ஏற்பட்ட காரணமாக 7 மாதம் தாமதத்திற்கு பிறகு இந்த திரைப்படம் நாளை வெளியாகிறது. நடுவில் இந்த படத்தின் முழு காட்சியும் இணையத்தில் கசிந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இருந்தபோதிலும் படம் அறிவிப்பானதிலிருந்து டிக்கெட் முன்பதிவு தொடங்கியிலிருந்து ரசிகர்கள் பெரிதளவில் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். கிட்டத்தட்ட 20 கோடிக்கு மேல் முன்பதிவில் வசூல் செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை 1000 ஸ்கிரீன்ஸ்களில் இந்த படம் வெளியாகும் என கூறப்படுகிறது. இந்தியாவில் எடுத்துக்கொண்டு கேட்டால் 3000க்கும் மேற்பட்ட ஸ்கிரீன்ஸ்களில் இந்த திரைப்படம் வெளியாகிறது. உலகளவில் இந்தியாவை தவிர்த்து 8000 ஸ்கிரீன்ஸ்களில் இந்த படத்தை வெளியிட தயாரிப்பு நிறுவனம் திட்டமிட்டிருக்கிறது. 30 நாடுகளில் இந்த திரைப்படம் வெளியாகிறது. அதேபோல் தமிழ்நாட்டில் பொறுத்தவரை முதல் காட்சி காலை 9 மணிக்கும், கேரளா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் காலை 6 மணிக்கு முதல் காட்சியும், தெலுங்கானா, ஆந்திரா ஆகிய மாநிலங்களில் காலை 8 மணிக்கு முதல் காட்சி திரையிடப்படுகிறது. நாளை விஜய் ரசிகர்களுக்கு ஒரு திருவிழா போல் கொண்டாட்டமாக தான் இருக்கப் போகிறது. அதற்கான ஏற்பாடுகளிலும் விஜய் ரசிகர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். நானோ பிரில்லியன்ட் அகாடமி திருச்சியின் நீட் JEE ரிப்பீட்டர்ஸ் புரோகிராமில் சேருங்கள். உங்கள் ஒரு வருட தியாகம் உங்கள் குடும்பத்தின் தலைமுறை மாற்றம்.